வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். 60 தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம். இது 60 ஆண்டுகளில் 38வது வருடம். தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது. அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடமாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது. ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே 1, 2024 முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் 29/3/2025 வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். மேசம், சிம்மம், விருச்சகத்தை பார்க்கிறார். அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம், கன்னி, தனுசு ராசியை பார்வையிடுகிறார். வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார். ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேசராசியில் நிற்கிறார். இது போன்ற கிரக அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும். கால புருஷ 5ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் கால புருஷ 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், ஆன்மீக ஸ்தலங்கள் புனர் அமைக்கப்படும், தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர். இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும். மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும், நாடும் வீடும் செழிக்கவும் விநாயகர், நரசிம்மர், அனுமன், துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும். குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க. அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள். எப்போதும் நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள். குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, 5ஆம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான். குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. 9ஆம் வீடு, 11ஆம் வீடுகளின் மீது குரு பகவானின் பார்வை விழுகிறது. குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணியங்கள், காதல் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான். குலதெய்வ அருள் கிடைக்கும். குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும். ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து பெறலாம். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம். பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டின் மீது விழுவதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நினைத்த காரியம் எல்லாம் உடனடியாக நிறைவேறும். தடைகளை தாண்டி சுபகாரியம் நடைபெறும். பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பும் அமையும். வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தின் மீது குரு பார்வை கிடைப்பதால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். சொத்து விஷயத்தில் கடன்பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீர்கள். நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுவது சிறப்பு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. 7.5 சனியில் பாத சனி காலமாகும். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனம் தேவை. பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். தன வருமானமும் லாபமும் கிடைக்கும். சனியின் பார்வை ராசிக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம். புது தெம்பு வந்துவிடும். 2025ஆம் ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக தொடர்வதால் கொஞ்சம் கவனம் தேவை. குரோதி ஆண்டின் இறுதியில் 7.5 சனி முடிவுக்கு வரப்போவதால் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். குரோதி ஆண்டு முழுவதும் ராகு 3ஆம் வீட்டிலும் கேது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர்.
குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும், தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய நீண்டகால கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பாக்கியஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பயணம் செய்வதால் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறும். மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட போகிறது. அனுபவிக்க தயாராகுங்கள். சூரிய வழிபாடு கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சூரியனார் கோவில் ஒரு முறை சென்று வரவும். வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம். அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது. புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அன்றைய தினம் அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும். அன்றைய நாளில் இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு ஆகிய 6 சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு. பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை. ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும். அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது. சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது. தோஷங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம், செருப்பு தானம், விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம். மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது, தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு. தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும். இளநீர், நுங்கு, விளாம்பழம், தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது. தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும். அதுபோல கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும். அசைவம் சாப்பிடுவது, நகம் வெட்டுவது, முகச்சவரம் செய்வது, முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது. வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது. வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. புதிய பொருட்களை வாங்கலாம், ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து, செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வணங்குவது சிறப்பு. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.